சொல்லிட்டாளி. இது ஒரு காதல் கதை. என்னுள் எழும் உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்த வேண்டும் என்பதே என் கொள்கையாக கொண்டிருந்தாலும் இப்போது மட்டும் அது இயலாமல் போகிறது. அவளாக ஏதும் சொல்லும் முன் இன்றைக்கு எப்படியாவது அவளிடம் சொல்லிடணும். கடந்த சில நாட்களாக எடுக்கும் தீர்மானத்தை இன்றும் எடுத்தேன். என்ன மச்சி, தீபிகா பற்றிய யோசனையா? சிவாவின் குரலால் கலைந்தேன். நானும் தான் உங்கள் கூடவே இருக்கேன், என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா என்று அங்கலாய்த்தான். நான் முறைக்கவும் நமட்டுச் சிரிப்புடன் பார்வையை திருப்பிக் கொண்டான். அன்பான மனைவி சுமதி. அவளை கல்யாணம் பண்ணி வச்சதற்காக அம்மாவை நான் பாராட்டாத நாளே கிடையாது. எல்லோரையும் போல முதல்ல கல்யாணம் வேணாம்னு தான் மறுத்தேன் நானும். சுமதியின் அன்பினும் அமைதியிலும் என்னை மறந்து சீக்கிரம் கல்யாணத்தை வைங்கம்மா என்று விட்டு நாக்கை கடித்து கொண்டேன். ஒரு நாள் காமன்வெல்த் ரயில் நிலையத்தை அடைந்த ரயில் மேலே போக மாட்டேன் என்று அடம் பிடித்தது. வேறு வழியில் பயணத்தை தொடரும்படி மன்னிப்பு அறிவிப்புடன் வெளியாக எக்ஸ்கியூஸ் மீக்கள் அங்கும் இங்கும் ஒலித்தன. கை தொலைபேசியில் பல முறை முயன்றதன் பலனாய் டாக்ஸி கிடைக்க தெம்பனீஸ் என்று விட்டு நிம்மதி பெருமூச்சை விட்டேன். சார், நீங்கள் தெம்பனீஸாக போகிறீங்க? நானும் அங்கே தான் போகணும். கட்டணத்தை வேணா ஷேர் பண்ணிக்கலாமா ப்ளீஸ் என்றாள் அருகில் இருந்த பெண். ரம்பை, ஊர்வசி, மேனகை வரிசையில் இவளுக்கும் இடமுண்டு. நானும் ட்ரை பண்ணேன், டாக்ஸி கிடைக்கல என்ற பின்தான் அவள் அழகிலிருந்து மீண்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். தோள்களை குலுக்கினேன். அவள் நேர்முகத் தேர்வுக்காக செல்லுமிடத்தை அறிந்த நான் அது என் அலுவலகம்தான் என்று விட்டு அங்கேயே அவளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று கடவுளிடம் முதலாக கோரிக்கை வைக்க அவரும் மனது வைத்தார். அவள் வேறு பிரிவில் வேலை பார்த்தாலும் நாங்கள் ஏதேச்சையாக சந்தித்து கொண்டால் ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டே செல்வாள். அவள் என்னை விரும்புவதாக சிவாதான் சொன்னான். அலுவலகத்தில் யாரையும் ஏறெடுத்து பார்க்காதவள் என்னை மட்டும் பார்த்து சிரிப்பதால் உண்மையாக இருக்குமோ என்று நானும் நினைத்தேன். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருக்கக்கூடாதா? இப்போது கல்யாணம் வேண்டுமென நானா கேட்டேன்? அம்மாவின் மேல் கோபம் விஸ்வரூபம் எடுத்தது. என் நினைவில் சுமதி வில்லியாக தெரிய மனதை கல்லாக்கி கொண்டு நான் திருமணமானவன் என்று சொல்லிவிட வேண்டுமென்று நினைக்கிறேன். முடியவில்லை. மச்சி, கை தொலைபேசியும் கல்யாணமும் ஒன்றுன்னு சும்மாவா சொன்னாங்க? நாம் விருப்பப்பட்டதை அடைஞ்ச பிறகுதான் அதை விட நல்லதாக ஒன்று வரும்னு என்று எனது மன ஓட்டத்தை கணித்தவனை கழுத்தை நெரிக்கலாம் என வெறி தோன்றியது. என் பார்வையின் பொருளை உணர்ந்தவன் அடங்கிவிட்டான். நாக்குதான் சற்று நிலைமை தவிர இடுக்கண் களைபவன். வேலை முடிந்து மின்தூக்கிக்காக காத்திருந்த சமயம் ஒரு நிமிடம் என்றவாறே வந்தாள் தீபிகா. சிவா, மாட்டினியா என்பது போல என்னிடமிருந்து விடைபெற அருகில் வேறு யாருமே இல்லை. நான் என்னிடம் வார்த்தைகள் சண்டித்தனம் செய்தன. சொல்லுங்க என்றவாறே கைப்பையில் இருந்த கவரை எடுத்தாள். நான் பயந்தவாறே நடக்கப் போகிறதே என்ற பதற்றம் என்னை பீடித்தாலும் மனதின் மூலையில் இளையராஜாவின் இன்னிசை ஒலிக்க வெள்ளையுடை தேவதைகள் நடனமாட, நாளைக்கு என் மகனோட பிறந்த நாள், நீங்கள் அவசியம் வரணும் என்றபடி அழைப்பிதழை நீட்டினாள். பட்டார்! சார், கொஞ்சம் தள்ளி நடங்க, கீழே நொறுங்கி கிடக்கிறது ஏன் எதையும்.